இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி கடக ராசி. கடக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. நீர் ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அதே மாதிரி ரொம்ப தைரியசாலிங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்க கிட்ட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஒரு ஆசான் அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது, அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது, மனித நேயம், மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா அந்த உதவும் மனப்பான்மை, இது எல்லாமே இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். இவங்கக்கிட்ட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா நட்புக்காக எதையுமே செய்யக்கூடியவங்க, நம்பினவங்களுக்காக நிறைய உதவிகள் செய்யக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளி வேலைகளை விட வீட்டில் இருந்து வேலை செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் போய் வேலை செய்கிறது அவ்வளோவா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, வருகின்ற நாட்களில் இவங்க என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க, இந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாய், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் புதன், லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும், இந்த கிரகநிலை அமைப்பு இந்த மாதிரி இருக்கக்குள்ள எந்த மாதிரியான ஒரு நல்ல பலன் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரத்தை பொறுத்த வரையிலும் உங்களுடைய செயல்திறன் ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தர மாதிரி தான் இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் கூட திடீர்னு சின்ன சின்ன திருப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இந்த வாரத்தில் செயல்படுவீங்க. தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த வாரத்தில் சென்று வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. உடல் நலத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காணாமல் போய் உங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க திரும்ப வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். காணாமல் போன உங்களுடைய சந்தோஷம் மீண்டு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விரிசல்கள் இதன வரைக்கும் இருந்திருக்கும். இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் தொழிலில் கூட சின்ன சின்ன வீழ்ச்சிகளை இதன வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வருமானம் மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வராது அப்படின்னு நினைத்த ஒரு பொருள் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட அது கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருக்கும். இருந்தால் கூடுதலாக கொஞ்சம் வேலை பளுவை போட்டிங்க அல்லது கூடுதலாக கொஞ்சம் உழைப்பை போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வேகம் பிடிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரத்தை ஒப்பிடும்போது இந்த வாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பான பலன்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய பொறுப்புலாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக நான் அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன் ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கூட தெரிவிச்சிருந்தீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டு நீங்கள் வேலை தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது.
தேவையற்ற வீண் வாக்குவாதம் இந்த காலகட்டத்தில் வரும். வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு எதிராக முன்னாடி போய் ஒருத்தர் அவனா நீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூவில் கூட சில பேர்லாம் செலக்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், பொறுமையாக இருக்கணும். அவசரப்பட்டு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம், பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களால் முடியாது அப்படின்னு ஒதுக்கி வைத்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. அந்த வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் துறையில் இருக்கிறவங்க மேலிடத்துலேருந்து பேசும்போது அல்லது மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. அதே மாதிரி தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது. மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் தேர்வு முடிவுகள் வரக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் பெறும். அதனால் மற்றவங்களுடைய பாராட்டும் பெறக்கூடிய யோகம் இருக்குது. ஆசிரியரோட பாராட்டு, உங்களுடைய பெற்றோருடைய பாராட்டு, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதுலேயுமே உங்களுடைய கடினமான முயற்சியை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. வசதி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். நீண்ட நாளாக இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு குதூகலம் தரக்கூடிய அமைப்பு வருகின்ற வாரத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நூதன பொருள்களுடைய வாங்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். ரொம்ப நாளாக வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்த அந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பொருளாதாரத்துலேயும் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். வியாபாரம் தொழிலெல்லாம் ஓரளவுக்கு வளர்ச்சி மிகுந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பிள்ளைங்கிட்ட இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்குது. அதை பார்த்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு. இறையருள் பரிபூரணமாக இருக்குது. எங்கேயாவது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க. அதனால் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய திறமையில் இருந்து வந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இந்த டைமு பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பின்தங்கிய நிலை மாறி இனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த பூச நட்சத்திரக்காரங்க வருகின்ற வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பாராட்டு, புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக அமைந்திருக்கு. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் பொது சேவையில் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா எக்கச்சக்கமாக செலவு செஞ்சு கடைசியில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி தொண்டர்கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாக இருக்குது. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பொருளாதார நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது. பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. தொழிலில் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். நாங்கள் இன்னும் ஒரு சில விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் நீண்ட நாளாக பிரார்த்தனை பண்ணுறோம், ஆனால் ஒன்றுமே நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு நன்மை மிகுந்த வாரமாக அமையும். நம்பிக்கையோடு நீங்கள் அன்னை காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. மனதில் இருக்கிற அந்த மனக்குழப்பம், பயம் இது எல்லாம் நீங்கி மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அமையும். அதனால் முடிந்தால் ஒரு முறை காமாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க. அப்படி எங்களால் செல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் ஏதாவது அம்மன் ஆலயம் இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் ஆலயத்திற்கு சென்று வெள்ளிக்கிழமை தோறும் தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.